வணக்கம், வெல்கம் டு மனோஸ் கிச்சன். இன்னைக்கு மனோஸ் கிச்சன்ல கோதுமை ரவா தோசையுமே ஒரு கதம்ப சட்னி தாங்க பார்க்க போறோம். அதாவது இப்போ மைதா மாவு வச்சு ரவா தோசை சுடாம நம்ம கோதுமை மாவு வச்சு அதே மாதிரி தோசை சுட்டோம்னா சூப்பரா இருக்குங்க, மொறுமொறுன்னு. அதுக்கு தொட்டுக்கறக்கு ஒரு கதம்ப சட்னி, அதாவது எல்லாமே போட்டுங்க ஒரு சட்னி சும்மா காரசாரமா வச்சோம்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்குங்க. இந்த தோசை மொறுமொறுன்னு இருக்கும். இந்த சட்னி நல்லா நல்லா எல்லா டேஸ்ட்டும் கலந்த மாதிரி இருக்கும். தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. 2 தோசை இல்லைங்க, 4 தோசை மொறுமொறுன்னு சாப்பிடலாம், அந்த அளவுக்கு இருக்கும். இன்னைக்கு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, கோதுமை தோசை செய்யறதுக்கு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை நல்லா கலந்து வச்சிடலாங்க. அப்புறம் நம்ம சட்னிக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அது அரைக்கிறக்குள்ள இது நல்லா ஊறிடுங்க. அப்புறம் நம்ம தோசை சுட்டுக்கலாம். இப்போ பாருங்க, கோதுமை ரவா தோசை சுடுறதுக்கு நம்ம இப்போ மாவெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். இது கலந்து வச்சுட்டு அதுக்கு எடுத்து சட்னிக்கெல்லாம் வதக்கி வச்சிடலாம். வதக்கி ஆறி அரைக்கிறக்குள்ள இந்த மாவு நல்லா ஊறிடுங்க. ஊறினோன்னு சுட சுட தோசை சுட்டுடலாம். இப்போ என்னென்ன போட்டு கலக்கலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதைய சேர்த்திடலாம். அதுக்கு அடுத்தது அரிசி மாவுங்க. அரிசி மாவு இது ஒரு கப்புனா இது ஒரு 1/4 கப்பு போதுங்க. அதே மாதிரி 1/4 கப்பு ரவை, அதாவது மொறுமொறுன்னு இருக்குங்க. இதுக்கு உப்பு போட்டுடலாம். இதை நல்லா முதல்ல கலந்துக்கலாங்க. கலந்துட்டு அடுத்தது தண்ணி சேர்த்திக்கலாம். பாருங்க, கலந்துட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க, இதில் நம்ம பொடி பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கிற கொஞ்சம் இஞ்சி சேர்த்திடலாம். அதே மாதிரி பச்சை மிளகா, அதே மாதிரி கருவேப்பிலை, கொஞ்சம் நல்ல பொடியாக அரிஞ்ச கொத்தமல்லி. இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் நல்லா இருக்கு டேஸ்ட்டு, மென்று சாப்பிட்றதுக்கு. இது வதக்கவே வேண்டாம், இப்படியே போட்டு நல்லா ஊற வச்சு தோசை சுட்டோம்னா சூப்பராக இருக்கும். பொடி பொடியாக சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்குங்க. இப்போ பாருங்க, இதையும் நல்லா கலந்துடலாம். இப்போ பாருங்க, இப்போவே கெட்டி ஆயிடுச்சு. இன்னும் கூட கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம தோசைக்கு கலந்து வச்சாச்சு. அடுத்தது சட்னிக்கு இதுக்கு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூனு கல்லெண்ணெய் இல்லை ஆயில் ஏதோ ஒன்று சேர்த்திக்கங்க. பாருங்க, எண்ணெய் சூடாயிடுச்சு. 4 டேபிள் ஸ்பூனு உளுந்து போட்டுக்கலாம். உளுந்தும் கடலைப்பருப்புமே சம அளவு சேர்த்திக்கிங்க. அடுப்பு கம்மியாகவே வச்சுக்கோங்க, இல்லாட்டி கறியீரும். இப்போ பாருங்க, ஒரு நிமிஷம் வதங்கட்டும். இப்போ பாருங்க, இப்போ கடலைப்பருப்பும் உளுந்தும் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இப்போ பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். அது கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயம் 5-6 சேர்த்திக்கலாம். இது கூடவே 2 பெரிய தக்காளி, பச்சை மிளகாய் 2 போட்டுக்குங்க. அடுத்தது காஞ்ச மிளகாய் 2 சேர்த்துக்குங்க. இது வதங்கறதுக்கு 2 நைஸ் உப்பு போட்டுடலாம்.
இப்போ பாருங்க, இதோ 2 நிமிஷம் வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் இதோட வந்து நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்திக்கலாம். ஒரு இஞ்சி சேர்த்திக்கலாம், ஒரு துண்டு நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி பூண்டு சேர்த்திடலாம். அதாவது தக்காளி வெங்காயம் சம அளவு போடுங்க. அதே மாதிரி கடலைப்பருப்பு உளுந்து சம அளவு போடுங்க. பருப்பு கம்மியாக இருக்கணும், வெங்காயம் தக்காளி அதிகமாக இருக்கணும். இப்போ பாருங்க, இது ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் சேர்த்திக்கலாம். இது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இந்த 3மே சேர்த்துக்கிங்க. இந்த 3ம் போட்டு வதக்கும் போதே சட்னி வாசமாக இருக்குதுங்க. தோசையில் தொட்டு சாப்பிடும்போது எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்களேன். வதக்கம் நல்லா வாசமாக வருது 3 சேர்த்தங்காட்டி. பாருங்க, இது நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு அடுத்தது கொஞ்சமாக இதுக்கு புளி சேர்த்திடலாம். தேங்காய், அவ்வளோதாங்க, நம்ம கதம்ப சட்னி ரெடி. இதை ஒன்றே ஆற வச்சு உப்பு கொஞ்சம் சேர்த்தி நல்லா தருதருன்னு அரைச்சிக்கலாங்க, நைஸாக வேண்டாம். அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு உப்பு சேர்த்தி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், சட்னி ஆற வச்சு உப்பு சேர்த்தி அரைச்சிட்டோம். பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு அரைக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. நம்ம எல்லாமே வதக்கித்தான் அரைச்சிருக்கிறோம், அதனால இந்த சட்னி தாளிக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதோட ஜீரகம் போட்டுக்கலாம். கடைசியாக போட்டுக்குங்க ஜீரகமும் மிளகுமே. மிளகு வந்து கொஞ்சம் உடச்ச மிளகு போட்டுக்கலாங்க. நீங்க இந்த மாதிரி நம்ம தோசைக்கல்ல லேசாக ரவா ரோஸ்ட் மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாங்க. மேலே சுற்றியும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தோசை இப்படி நல்லா பபுள்ஸ் வந்திருக்குது. நீங்கள் இன்னுமே வேணுனாலும் கூட தண்ணி சேர்த்திக்கலாம். பாருங்கள், மொறு மொறுன்னு ஆயிடுச்சு தோசை. நல்ல தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் ஊற்றுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குங்க தோசை. வாசமும் அவ்வளோ நல்லா இருக்குது. நீங்கள் குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். நம்ம கோதுமை வந்து சத்தானது தான், நிறைய சத்து இருக்குது. நீங்கள் இதே மாதிரி கம்பில் பண்ணலாம், ராகியில் பண்ணலாம், எல்லா மாவுலேயுமே பண்ணலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துருச்சு. நம்ம தோசை எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குங்க தோசை. அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சுட சுட தோசை ரெடி. இப்போ நம்ம சட்னியும் ரெடிங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சட்னிக்கு தோசைக்கும் சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், பிச்சு தொட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாப்பிட சூடாக சாப்பிட்டோம்னா போகிறதே தெரியாதுங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு மொறுன்னு கோதுமை ரவா தோசையும் கதம்ப சட்னி தாங்க பார்த்தீங்க. சும்மா சூப்பராக இருக்குங்க. மொறுன்னு தோசை ஒரு பக்கம் சுட்டுட்டே இருந்தோம்னா இந்த சட்னி தொட்டு சாப்பிட்றதுக்கு சும்மா டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாம், அந்த அளவுக்கு இருக்குங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் வீட்லேயே முறைப்படி வந்து பலகாரங்க, அதாவது பவுடருங்க, ஸ்வீட்ஸு எல்லாமே பண்ணி தர்றேங்க. யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் 9952809354. பேர் வந்து மனோன்மணி, கவட்டம்பாளையம், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.